ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆத்தங்காரப்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை மஸ்தான் அப்பா உடைய கொடியேற்றம் விழா, கந்தூரி விழா பார்த்துக்கிட்டிங்க இன்னைக்கு. அதாவது 9/8/2025 இந்த டேட்டில் தான் வந்து அங்கே கந்தூரி நடைபெறுது. இந்த ட்ரிப்பு தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நம்ம போயிருக்கோம் பார்த்துக்கிடுங்க. இதனால் வரைக்கும் நம்ம வந்து அந்த கந்தூரி கொடிக்கெலாம் போனது கிடையாது. அதுபோக வழக்கம் போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோடு ஜாலியாக போயிட்டு அந்த கடற்கரையிலாம் நாங்கள் குளிச்சுட்டு வருவோம். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே கந்தூரி பார்த்துக்கிடுங்க. அதனால் கிளம்பியாச்சு. இது எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கந்தூரி கரெக்டாக நைட்டு வந்து ஒரு 8 to 8:30 மணி இந்த டயத்தில் தான் வந்து கொடியேற்றம் நடைபெறும் பார்த்துக்கிடுங்க. கூட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு அனுபவம். ஏன்னா அன்றைக்கி தான் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா போன வருஷம் வந்து ஃப்ரெண்டு கூப்பிட்டாப்புல போக முடியல. அந்த டயத்தில் கூட்டங்கள் எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோன்னு தெரியாது நமக்கு. இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிது. வந்தாச்சு பார்த்துக்கிடுங்க. நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட்டை பாருங்கள். ஃபுல்லாக கடற்கரை ஓரத்தில் ஃபுல்லாக லைட்டு வெளிச்சமாக போட்டு நல்லா அருமையாக செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதுவில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் மக்களே. இந்த ஓலப்புறையை வச்சு மறைச்சிருக்கிற இடம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வச்சு சாப்பாடுலாம் ஆக்குவாங்க. கூட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பெரிய அளவில் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கர கூட்டம் வந்திருக்குது. இந்த கடற்கரை மஸ்தான் அப்பா தர்காவும் ரொம்ப ஃபேமஸான தர்கா தான் பார்த்துக்கிட்டுங்க. ஆத்தங்காரப்பள்ளிக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டு ஒரு காணிக்கை போட்டு ஜியாரத் பண்ணிட்டு தான் போவாங்க. கூட்டம் வந்து பயங்கர கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் கரெக்டாக ஒரு 6:45 மணிக்கு தான் வந்து ரீச் பண்ணிட்டோம் பார்த்துக்கிட்டுங்க. லைட்டாக இருட்டாயிருச்சு. ஏகப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க. அதிகமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகர்கோவில் கேரளா மக்கள் தான். நாகர்கோவில் சைடு, அதுக்கப்புறம் நாகர்கோவில், திட்டுவலை, மண்டக்காடு, கேரளா இந்த மாதிரி சைடில் உள்ள மக்கள் தான், அதாவது திருவனந்தபுரம் மக்கள் தான் வந்து அதிகமாக வந்திருந்தாங்க பார்த்துக்கிட்டு. அவங்கள தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சது. ஏன்னா வந்த வண்டிகள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து TN76, ஏன்னா TN75, TN76ன்னு பார்த்துக்கிட்டாலே எல்லாமே இந்த மார்த்தான் ரெஜிஸ்ட்ரேஷன், களியக்காவலை அந்த மாதிரி சைடில் போயிருந்து பார்த்துக்கிட்டுங்க. போன உடனே மகரிப் தொழுகை வச்சாங்க. மகரிப் தொழுகையும் வந்து இந்த தர்கா முன்னாடி ஒரு 10-15 பேர் சேர்ந்து தொழுதுகிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிடுங்க. இது தர்காவுடைய உள்கவுடைய அமைப்பு. இங்கே தான் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது கடற்கரை மஸ்தான் அப்பான்னு சொல்லுவாங்க இவங்க பேர். ரொம்ப ஃபேமஸான தர்கா தான் பார்த்துக்கிடுங்க. அதாவது ஆத்தங்காரப்பள்ளிக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே இங்கேயே வந்துடுவாங்க. நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக மாதத்தில் ஒரு மட்டம் 2 மட்டம் அங்கே வருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடல் இருக்கிறதுனால அங்கே வந்து ஜாலியாக உட்காந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அரைச்சிட்டு போவோம் பார்த்துக்கிடுங்க. தர்காவில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பாருங்கள். கரெக்டாக இந்த இப்போ வந்து ஒரு 7:30 மணி இருக்கும், 7:30 to 7:45 இருக்கும் பார்த்துக்கிடுங்க. கூட்டம் அப்படியே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நைட்டுங்கிறதுனாலையுமே கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம். கூட்டம் வந்து பயங்கரமாக வந்திருக்கு பார்த்துக்கிடுங்க. இவங்கெல்லாம் வந்து நம்ம ஏர்வாடி மக்கள், கலீல் பாய், அதுபோல் ஷேக் பாய், இந்த நம்ம HMS பந்தல் மாமா, கட்டா ஷேக் பாய், யாசின் பாய், நம்ம ஏர்வாடி முஹரம் கமிட்டி தலைவர் சிந்தா முகமது எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் தான் வந்திருந்தோம் ஆக்சுவலாட்டு. இதுதான் அந்த சோறாக்கக்கூடிய இடம், அதாவது நேர்ச்சை சோறு ரெடி பண்ணக்கூடிய இடம் பார்த்துக்கிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 700 to 800 பார்சல் வரைக்கும் போட்டாங்க. சோறு வந்து ஒரு வித்தியாசமான டைப்பில் செய்கிறாங்க பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஆத்தங்காரப்பள்ளியில் கூட செய்யக்கூடிய இந்த கந்தூரி சோறுக்கும் இங்கே நம்ம கடற்கரை அப்பா மஸ்தானுடைய கந்தூரி சோறுக்கும் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. இது வந்து இந்த மந்தி சோறு மாதிரி ஆக்கியிருந்தாங்க. கலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த மட்டன் போட்டு தான் ஆக்கியிருந்தாங்க. இதுதான் நம்ம அந்த தர்காவுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பார்த்துக்கிடுங்க. இந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால கடற்கரை மஸ்தான் அப்பா தர்கான்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட மணியை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7 மணி அரௌண்ட் ஆயிடுச்சு. மொபைலில் வந்து பிரைட்டாக கூட்டி வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் பகல் மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்த்துக்கிட்டா. ஆல்ரெடி இருட்டு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா 7-7:05 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய மக்கள் வந்து நிறைய இந்த லேண்ட் குரூசர் இந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்து உள்ளுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உள்ளுக்கு பூரா மணல் பார்த்துக்கிட்டு அந்த மணலில் ஏறி வரணுன்னா நல்ல 4 வீல் டிரைவ் இந்த மாதிரி வண்டி தான் வந்து அதிகமாக உள்ளே வரும் பார்த்துக்கிடுங்க. இந்த கொடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கொடி எடுத்துகிட்டு தர்காவில் வந்து வெளியே வந்துட்டு ஒரு ரவுண்டு ஒன்று அடிப்பாங்க. தர்காவை சுற்றி அடிச்சுட்டு கொடியேற்றம் நடைபெறும். கொடியேற்றம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 8 to 8:30 இந்த மாதிரி டைப்பில் வந்து கொடியேற்றம் நடைபெறுகிறது பார்த்துக்கிடுங்க. கூட்டம் வந்து பயங்கர கூட்டம் பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடற்கரையில் இருக்கிறதுனால பயங்கர இருட்டாக இருக்கும், யாரும் ஜாஸ்தி மக்கள் வரமாட்டாங்கன்னு நினச்சோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டம் வந்து சரியான கூட்டம் வந்திருந்தது. கொடியை வந்து இந்த கயிறில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 கொடி லைனாக கட்டுறாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏர்வாடி நம்ம வேலமூலத்தை சேர்ந்த நம்ம சிந்தா முகமது தான் கொடி ஏற்றுறாரு.
நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. நிறைய வருஷம் நடைபெற்ற ஆத்தங்காரப்பள்ளியோடைய கொடியேற்றம் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் பார்த்துக்கிடுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கடற்கரை மஸ்தான் அப்பாவுடைய கொடியேற்றனுடைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 to 8:45 மணி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அந்த டயத்தில் எடுத்த வீடியோ தான். பாத்திகா எல்லாம் ஓதி முடிச்சுட்டு இந்த கொடியை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கொடிக்கயிறில் கொடியை கட்டி இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏற்றிடுவாங்க. நைட்டு 8 to 9 மணிக்கு நிற்கிற சேவலை இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அதுபோக எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகர்கோவில், பித்துவேலை, கன்னியாகுமரி மாவட்டம், அதுபோக மார்த்தாண்டம், களியக்காவலை, தக்கல் அந்த மாதிரி பக்கத்துலேருந்து நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. கொடியேற்றம் ரொம்ப சிறப்பான முறையில் நடந்து பார்த்துக்கிட்டு. கொடி ஏற்றும் போது கரெக்டாக ஒரு 8 to 8:45 மணி இருக்கும். ஏன்னா அந்த டயத்தில் தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து முடிச்சு அந்த இசா தொழுகைக்கு அப்புறம் தொழுகையை முடிச்சுட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 to 9 மணிக்குள்ளே அந்த கொடியேற்ற நிகழ்ச்சி வந்து நடைபெறுது. ஃபுல்லாக அந்த கயிற்றில் வந்து கொடியை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொடி கம்பத்தில் ஏற்றக்கூடிய கயிறில் வந்து ஃபுல்லாக கொடியை கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கயிறில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கொடி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. கொடியேற்றம் நடைபெற போது எல்லாத்தையும் கட்டி நான் மேலே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கொடியை வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதுபோக கடற்கரைங்கிறதுனால பயங்கர காற்று பார்த்துக்குங்க. காற்று அடிக்கிறதுனால கொடி எப்படி பறக்குதுன்னு பாருங்கள். நாரை தக்பீர் அல்லாஹ் அக்பர்ங்கிற ஒரு முழக்கத்தோட மேலே கடற்கரை அப்பா மஸ்தான் அப்பா பள்ளிவாசலில் வந்து கொடியேற்றம் வந்து சிறப்பான முறையில், அதாவது 2025 9/8/2025 அன்றைக்கி வந்து சிறப்பான முறையில் கொடியேற்றம் வந்து நடைபெற்று முடிஞ்சிருச்சு பார்த்துக்கிடுங்க. பயங்கர காற்று. ஏன்னா கடற்கரையில் காற்றடிக்கிற காற்றுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அந்த கொடியேற்றம் ஏற்றத்தின் போது கொடி பறக்கிறதும் நல்ல அழகாக தெரியுது பார்த்துக்கிடுங்க. அதுபோக நிறைய பாத்திகா, அதுபோக நிறைய துவாக்கள்லாம் கேட்டாங்க. கூட்டத்தை பார்த்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நைட்டு 8 to 9 மணி உள்ள அந்த கடற்கரையில் நிற்கக்கூடிய கூட்டத்தை பாருங்கள். பாக்கி உள்ள நாட்களில், சாதாரண நாட்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:45 7 மணிக்கெலாம் கூட்டம் அங்கேருந்து கிளம்பிடும். ஏன்னா ஃபுல்லாக இருட்டிடும், அங்கே இருக்க முடியாது, யாரும் இருக்க முடியாது. இந்த கொடியேற்ற நாட்களில் அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய கூட்டத்தையும் நீங்கள் வீடியோவில் கம்பல்சரி பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நம்ம ஏர்வாடி மக்கள். அப்படி சும்மா ஒரு ஜாலியாக ஒரு ரவுண்டு ஒன்று போயிட்டு வந்தோம். எல்லாம் ஒரு டீ எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு நான் வந்து பாத்தியாவுக்கு உண்டான அந்த நேர்ச்ச சோறு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 700 to 800 வரைக்கும் வந்து பார்சல் போட்டு வந்து மக்களுக்கு வந்து நேர்ச்சி சோறு வந்து விநியோகம். நேர்ச்சி சோறு விளம்பக்கூடிய நேரத்தில் வந்துட்டு எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் எல்லா மக்களையும் கீழே அமர்த்தி எல்லாருக்குமே கையிலே கொண்டு நேர்ச்சி சோறு எல்லாமே கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லாமல் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்.